بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும் அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹ்வுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, ஒரு உம்ரா அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள். அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ அது போன்று அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅ்தமிரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் விருந்தாளிகள். அல்லாஹ் அவர்களை அழைத்தான், ஃபஅஜாபூஹு, அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். இதா சஅலூஹு, அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பார். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில் ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு. மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ் செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிஸா, தூய்மையான உள்ளம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர நான் 2-3 உம்ராக்களை செய்துவிட்டேன், அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார், என்னுடைய பெற்றோர்கள் வரச் சொன்னார்கள், இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான்
இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதீனாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மதீனாவில் இஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதீனாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம், தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம், ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதீனாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். 5வது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது, அது வேறு. 4 எல்லைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும். அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே இஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நியத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதீனாவை தாண்டிதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. இப்ப மதீனாவில் நாம் இருக்கிறோம், நாம் மதீனாவை விட்டு வெளியே செல்லும் பொழுதுதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. நம்முடைய மீகாத் அபியார் அலி கான யுஸம்மா தில் ஹுலைஃபா என்று அழைக்கப்படக்கூடிய எல்லை தான் மதீனாவில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்துடைய எல்லை. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் 4 மூலைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவிற்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்காக. இப்ப நம்ம எங்க போக போறோம்? தில் ஹுலைஃபா, அபியார் அலி என்று அழைக்கப்படக்கூடிய தில் ஹுலைஃபாவுடைய எல்லையில் சென்று இஹ்ராமை அணிய போகிறோம். இஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதில் வசதி நமக்கு குறைவாக இருக்கும் அல்லது நம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் நம்முடைய அறைகளில் இருந்தே குளித்து உடலில் நறுமணம் பூசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம், பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக்கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உது செய்து இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். இஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது. அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய இஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது 2 மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய இஹ்ராம். பெண்களுடைய இஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய இஹ்ராமுடைய ஆடை. இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் இஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான், மீகாத்திற்கு சென்று நியத்தை மொழிந்தால்தான் அவன் இஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். இஹ்ராமுடைய ஆடை அணிவதால் இஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு இஹ்ராமுக்கென்று 2 ரக்அத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய 2 ரக்அத்துகளை தொழுது கொள்ளலாம். அல்லது பள்ளியில் வைத்து இஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹிய்யா மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம். அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் இஹ்ராமை அணிந்தால் இஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல் ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் இஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நியத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னாதான். ஆனால் இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்க இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. ஃபரதான நேரத்தில் சென்றால் ஃபரதான கடமைகளை தொழுதால் போதும், தனியாக இந்த தொழுகையும் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் 2 ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து களைவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா. இஹ்ராமை அணிந்து மீகாத்துடைய எல்லைக்கு வருவோம். மீகாத்துடைய எல்லையில் வைத்து நம்முடைய நியத்தை மொழிவோம். நியத்தை எப்படி மொழிய வேண்டும்? வாயால் லப்பைக உம்ரத்தன் அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன்
என்ற நியத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து மொழிந்தவுடன் இஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவோம். இஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில தொப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கை உறைகளையும் கலட்டிவிட வேண்டும். பெண்கள் இஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நியத்தை மொழிந்து விட்டால் முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது. காலுறைகளை அணிந்து கொள்ளலாம், காலுறைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டிவிட வேண்டும், முகத்திரையை கலட்டிவிட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது. முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது. அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். லப்பைக உம்ரத்தன் அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் என்ற நியத்தை மொழிந்து விட்டால் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, மதீனாவில் இருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாய்க்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை. மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தல்பியாவை மொழிகிறாரோ இஹ்ராமுடைய நிலையில் அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் மரமாக இருந்தாலும் கற்களாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தல்பியாவை மொழிகிறது என்று. சுப்ஹானல்லாஹ். அதனால் தல்பியாவை அதிகம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். வீணான பேச்சுகளையோ அல்லது தேவையற்ற செயல்களையோ அந்த இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் ஆனதற்கு பிறகு தல்பியாவை ஓதி மக்காவை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைய தயாராகுவோம். அதற்கு முன்னால் நம்முடைய அறைகளுக்கு சென்று நாம் அறைகளில் நுழைய வேண்டிய அந்த வேலைகளை எல்லாம் செய்து நம்முடைய லக்கேஜ்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மீண்டும் நீங்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குளிக்கலாம், சுத்தமாகலாம். அதே இஹ்ராமுடைய ஆடையை அல்லது வேறு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது. குளித்ததற்கு பிறகோ அல்லது குளிக்கும் போதோ 2 மூலையும் சேர்க்கப்பட்ட ஆடை அணிந்து குளிக்கவும் கூடாது. அதற்கு குளித்ததற்கு பிறகு அதை அணியவும் கூடாது. இஹ்ராமை மீண்டும் அவர்கள் குளித்து அணிந்து கொள்ளலாம். பெண்களும் தங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நறுமணம் பூசப்படக்கூடாது. ஆனால் அறைகளில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நடக்க புறப்படுவோம். மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தல்பியாவை ஓதக்கூடாது. பள்ளிவாசல் நுழையக்கூடிய துஆவை ஓத வேண்டும். வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது வேலும் சில துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் உள்ள நுழையும் போது சொல்லி தர்ற அல்லது கிதாப் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும், அதை பார்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. துஆ புக்க கையிலே வச்சுக்கொள்ளுங்க. உம்ரா செய்ய வேண்டிய அந்த குறிப்புகளையும் கையிலே வச்சுக்கொள்ளுங்க. சில தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தா நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பள்ளியில் நுழையும் போது துஆவை ஓதி நுழைவோம். நேரடியாக கஅபாவை நோக்கி செல்வோம். தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைவோம். தவாஃபை ஆரம்பம் செய்வோம். தவாஃபை ஆரம்பம் செய்யும் போது ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 3 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 2 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னா, இஹ்ராமுடைய ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள் தங்களுடைய உடல் முழுக்க மூடி. சரியா? இஹ்ராமுடைய ஆடை களத்தில் நாட்டாம துண்டு மாதிரி போடக்கூடாது. உடல் தெரிகிற மாதிரி பெண்கள் இருப்பாங்க, தங்களுடைய உடல்ல மறைக்க வேண்டிய அவுராக்கள் இருக்கும். அதனால் இஹ்ராமுடைய ஆடை உடல் முழுக்க போர்த்தி இருக்க வேண்டும். கையில் எந்த உறுப்புகளோ அல்லது உடலில் தெரிய வேண்டிய உறுப்புகளோ ஆண்கள் இதை துண்டுதான போட்டிருக்கோன்னு சொல்லி இஷ்டப்படி போட்டு இருக்க கூடாது. தங்களுடைய வயிற்று பகுதிகளோ நெஞ்சு பகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்கள், அவுராக்களை மறைக்க வேண்டும். இஹ்ராமுடைய ஆடை முழுவதுமாக ஆண்கள் போற்றி இருக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால், தவாஃபுல் குதூமை முதலாவது தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆண்கள் தங்களுடைய கஅபா இடதுபுறம் இருக்கும், தங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கையை
முழுவதும் தெரியும்படியாக தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படி போடணும்னு சொல்லி. சரியா? வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, இயற்கையான ஆடையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னா தவாஃபுல் குதூம் 7 சுற்றுகளை கொண்டது. எத்தனை சுற்றுகள்? 7 சுற்றுகள். தவாஃப் ஒன்றுதான், அந்த ஒன்று 7 சுற்றுகளை கொண்டது. எல்லா தவாஃபும் ஒண்ணுதான், அது 7 சுற்றுகளை உள்ளடக்கின ஒரு தவாஃப். இப்ப 7 சுற்றுகளை சுற்ற வேண்டும். ஆண்கள் முதல் 3 சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும். பெண்கள் இயற்கையாகத்தான் நடக்கணும். ஆண்கள் முதல் சுற்றுகளில் ரமத் என்று சொல்வார்கள், கொஞ்சம் பாதத்தை ஒட்டி வைத்து கொஞ்சம் வேகமாக குதித்து குதித்து ஓடுதல். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிரமம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாக நடந்தாலே போதுமானது. கூட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக நடப்பது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. மூன்றாவது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சுன்னா, இஹ்ராம் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் அஸ்வதுடைய கல்லிலிருந்து இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஹஜர் அஸ்வதுடைய கல் இடதுபுறமாக இருக்கும். முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட வேண்டும். உதட்டால் தொட்டு முத்தமிட வேண்டும் முடிந்தால். அதுவும் முடியவில்லை என்றால் வலது கரத்தால் ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி சைகை செய்ய வேண்டும். 2 கையையும் திருப்பி சைகை செய்வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி ஹஜர் அஸ்வதுடைய கல்லை சைகை செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது கம்பு இருந்தால் அல்லது குச்சி இருந்தால் அல்லது கையால் தொட முடியும் என்றால் அதை தொட்டோ அந்த கம்பை தொட்டோ அந்த கம்பையோ கையையோ முத்தமிட்டுக் கொள்ளலாம். இந்த 3 முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா. இந்த 3 முறையும் செய்வது சுன்னா. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வாஜிப், ஃபர்த், கடமை அது. அதனால் சுன்னாவை செய்ய வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து உள்ளே சென்று முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கையான கண்ணியத்தை அல்லது ஹரமுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான கண்ணியத்தை கெடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உமர் இன்னக ரஜுலுன் கவி, நீ பலமான மனிதன், மக்களுக்கு சிரமம் கொடுத்து நீ ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக போட்டியிடாதே. உன்னால் முடிந்தால் தொடு, இல்லை என்றால் அமைதியாக இரு. குறிப்பாக பெண்கள் ஆண்களை முந்திக் கொண்டு ஆண்களை உரசிக்கொண்டு ஆண்களுக்கு இடையே புகுந்து கொண்டு ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்று செல்ல அனுமதி கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவருடைய வேலையால் பெண்மணி வந்து சொன்னார்கள், அடிமை பெண்மணி, நான் இன்று தவாஃப் செய்ய போகிறேன், 3-4 முறை ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொடப் போகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா அஜரகில்லா, லா அஜரகில்லா, உமக்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான், ஆண்களை முந்த போகிறாயா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வேலையால் பெண்ணை பார்த்து கேட்டார்கள். ஆண்கள் இருக்கும்போது கண்ணியமான முறையில் பெண்கள் நடந்து செல்ல வேண்டும். ஆண்களை உரசிக்கொண்டோ ஆண்களை இடைவெளி விடுத்து உள்ளே நுழைந்தோ ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்ற முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சைகையால் செய்து தொட்டாலே அதுவும் போதுமானது. முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது சிறந்தது, முடியவில்லை என்றால் சைகை செய்வது போதுமானது. சைகை செய்யும் போதோ முத்தமிடும் போதோ அல்லது கம்பால் தொட்டு முத்தமிடும் போதோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அந்த துஆவை அந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதி தவாஃபை தொடங்குவது, ஒரு முதல் சுற்றை தொடங்குவது சுன்னா. எத்தனை சுன்னா முடிஞ்சிருச்சு? எத்தனை முடிஞ்சிருச்சு? முதல் சுன்னா இது வலதுபுறம் ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுன்னா ரமத், குதிச்சு ஓடுறது. மூன்றாவது சுன்னா, நான்காவது சுன்னா என்ன? மூன்றாவது சுன்னா என்ன? சைகை செய்யணும். நான்காவது சுன்னா, முதல் சுற்றை சுற்றி வரும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஹஜர் அஸ்வதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்குனுல் யமானி, ஹஜர் அஸ்வதுக்கு முன்னால வரக்கூடிய ருக்குனுல் யமானி, அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூளை, அந்த மூளைக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் இடையில் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார், இந்த துஆவை ஓதிக்கொள்வது சுன்னா. தவாஃபில் 4 சுன்னாக்கள், 2 சுன்னா ஆண்களுக்கு, 2 சுன்னா, இந்த 4 சுன்னாக்களும் ஆண்களுக்கு, 2 சுன்னா பெண்களுக்கு. சரியா? முதல் சுற்று முடியும்.
பலர் சொல்வதைப் போல முதல் தவாஃபுக்கு ஒரு துஆ, இரண்டாவது தவாஃபுக்கு இன்னொரு துஆ, மூன்றாவது தவாஃபுக்கு மூன்றாவது துஆ, நான்காவது தவாஃபுக்கு நான்காவது துஆ, இப்படி எல்லாம் துஆக்கள் ஒவ்வொரு தவாஃபுடைய சுற்றிலும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னாவிலும் அது கிடையாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல, பலகீனமான ஹதீஸ் அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட அப்படி கிடையாது. தவாஃபுக்கு என்று எந்த தனிப்பட்ட துஆவும் கிடையாது. இன்னொன்று, துஆ புக்குகளை, துஆ புத்தகங்களை பார்த்து துஆக்களை ஓதாதீர்கள் தவாஃபில். ஏன் அந்த துஆ புக்கில், அந்த துஆ புத்தகத்தில் முதலில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். துஆ ஒரு மந்திரம் அல்ல சொன்னால் கிடைப்பதற்கு, அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். உள்ளம் அதை அறிந்திருக்க வேண்டும். எதை கேட்கிறோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரியா? அதனால் இன்னொரு ஆள் துஆ செய்றாரு, அதனால ஆமீன் சொல்ற, அதெல்லாம் அந்த இடத்தில் கூடாது. நாம் நமக்கு தேவையானவற்றை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு தேவையானவற்றை தங்களுடைய பாவத்திற்காக, பெற்றோர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உயிரோடு இருப்பவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக, தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக என ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான துஆக்களை தவாஃபில் ஓதிக்கொள்ள வேண்டும். துஆ முடிந்ததா, ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், அல்லது திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். சரியா? தனிப்பட்ட குர்ஆனுடைய வசனமோ தனிப்பட்ட துஆவோ தவாஃப் செய்யும் போது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. முதல் சுற்று இப்படி முடியும். இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று. ஒவ்வொரு சுற்றும் முடியும் போது ஹஜர் அஸ்வதுடைய கல்லில் முடியும். இரண்டாவது சுற்றை ஆரம்பம் செய்யும் போது தொட்டோ முத்தமிட்டோ சைகை செய்தோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வலதுபுறத்தால் சைகை செய்து இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்றை முடிக்கும் போது ஹஜர் அஸ்வதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சரியா? 6 முறைதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். 7வது முறை முடிவது, அதை முடிவதற்கு தொடக்கத்தில் ஓதக்கூடிய திக்ரை ஓதக்கூடாது. சரியா? இப்ப தவாஃப் உடைய இபாதத் முடிஞ்சிடும். தவாஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போதே தொழுகை ஆரம்பிக்கும். திடீரென்று துஹருடைய நேரம் வரலாம், அஸ்ருடைய நேரம் வரலாம், நாம் செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய நேரம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். தவாஃபை செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தால் என்ன? எந்த இடத்தில் தவாஃப் செய்தோமோ அந்த இடத்திலேயே தவாஃபை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்கள் செய்ய வேண்டியது தவாஃபுல் குதூமில் வலதுபுறம் தெரியும்படியாக இஹ்ராமை அணிந்திருக்கிறார்கள். தொழுகை வந்தால் தங்களுடைய முழு உடம்பையும் மூடிக்கொள்ள வேண்டும். நிலை மாறியதால் இஹ்ராமுடைய நிலை மாறாது. தவாஃப் செய்யும் போது மட்டும்தான் வலதுபுறம் தெரிந்திருக்கணும். தவாஃபை முடிச்சாலோ அல்லது தவாஃப் செய்யும் போது தொழுகையுடைய நேரம் வந்தாலோ வலதுபுறம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தெரிந்தால் தொழுகை கூடாது. சரியா? அதனால வலதுபுறம் முழுவதுமாக தொழுகையில் மறைத்திருக்க வேண்டும். ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் எந்த இடத்தில் நிறுத்தினோமோ தவாஃபை அதே இடத்திலிருந்து மீண்டும் துவங்கலாம். இரண்டாவது, வயதானவர்கள் இருப்பார்கள் அல்லது சிறியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகளுக்கு ஓய்வு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் அவர்கள் ஓய்வெடுத்து ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது கிடைக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து கொண்டோ அவர்கள் ஓய்வெடுத்து கூட தவாஃபை நிறுத்தி நிதானமாக செய்யலாம். ஒரே அடியாக 7 சுற்றையும் சுற்ற வேண்டும் என்பதற்காக நோய் உள்ளவர்கள் தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அல்லாஹ் அவர்களுடைய நஃப்ஸுக்கு மேல் அல்லாஹ் சிரமத்தை எதிலும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுத்து தவாஃபை மெதுவாக நிறுத்தி நிதானமாக நிறைவேற்றுங்கள். எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அதே இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகு துவங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது உது பிரியலாம். உது பிரியக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம் தவாஃப் செய்யும் போது. தவாஃபிற்கு உது வாஜிப். தவாஃப் செய்வதற்கு முன்னால் உதுவோடு தான் தவாஃபை ஒருவர் துவங்க வேண்டும். லா ஹிலாஃப ஃபீ, அதுல கருத்து வேறுபாடு கிடையாது. சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி தவாஃபிற்கு உது தேவை. ஆனால் தவாஃபை உதுவோடு செய்யக்கூடிய நேரத்தில் உது முறிந்து விட்டால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் விரும்பும் போதெல்லாம் வெளியே சென்று உள்ளே வர முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தோடு செல்லலாம், அல்லது சிரமம் இருக்கும். வெளியே சென்று உது சென்று வருவதற்கெல்லாம் நேரமாகிவிடும். மக்ரிப் தொழுகைக்கு வெளியே போனா இஷா தொழுகைக்கு பிறகுதான் உள்ள வர முடியும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதால் அறிஞர்களை பொறுத்தவரை, குறிப்பாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள், இது போன்ற பிரசித்தி பெற்ற அறிஞர்களுடைய கருத்தின்படி அவர்கள் உது இல்லாமல் தவாஃபை தொடரலாம். தவாஃபோடு உதுவை ஆரம்பித்து இடையில் உது முறிந்து விட்டால் அவர்கள் மீண்டும் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தவாஃபை உது இல்லாமல் அவர்கள் தொடரலாம். அவர்களுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. முடிந்தால் உது செய்துவிட்டு வந்து
தவாஃபை தொடரலாம். முடியாத பட்சத்தில் அவர்கள் உதுவை செய்வதற்காக சிரமப்படுத்திக் கொண்டு வெளியே சென்று உது செய்து மீண்டும் வர வேண்டும் என்ற அவசியம் அதில் கிடையாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து இதில் அடங்கி இருக்கிறது. இப்ப தவாஃப் முடியும். இஹ்ராம் அணிந்தோம், மீகாத்துடைய எல்லைக்கு சென்றோம், தல்பியாவை ஓதினோம், தவாஃபுடைய சுன்னாக்களை நிறைவேற்றினோம், தவாஃபை முடித்தோம். அதற்கு பிறகு மகாம் இப்ராஹிம் வத்தஹிது மகாம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடம். அந்த இடத்திற்கு முன்னால் வந்தோ இடம் இருந்தால் அல்லது பள்ளியில் எங்கிருந்துமோ மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே நின்றுமோ 2 ரக்அத் தொழ வேண்டும். முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் என்ற சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓத வேண்டும். குல் அஊது எந்த புத்தகத்துல படிச்சீங்க? எந்த புத்தகத்தில் இருக்கு? முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். சுன்னா சூரத்துல் இக்லாஸ். சரியா? அது தெரியாத பட்சத்தில் நீங்க குல் அஊது பிரப்பின் நாஸ் தான் தெரியும்னா ஓதிக்கொள்ளுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவது. என்ன சந்தேகம் இருக்கா? படிச்சது தப்பு, இதான் சரியானது. சரியா? 2 ரக்அத் சுன்னா தொழ வேண்டும். மகாம் இப்ராஹிமுக்கு முன்னால் இடமில்லை என்றால் பள்ளியில் எங்குமோ அங்கதான் தொழணும் சொல்லி சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது யாருக்கும். சரியா? எங்கேயா தொழுது கொள்ளலாம். தொழுது முடிச்ச உடனே இடத்துல இருந்து எழுந்துடணும். துவா கேட்கிறவங்கிற பேர்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. தவாஃப் செய்யறவங்களுக்கு சிரமமா இருக்கும். பின்னல் மகாம் இப்ராஹிம் முன்னாடி தொழ முடியாது, கூட்டம் அங்க தவாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க. பின்னால் தான் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் அல்லது பள்ளியில் எங்குமோ. மகாம் இப்ராஹிமில் 2 ரக்அத் தொழுததற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈக்கு செல்லணும். செல்லக்கூடிய வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை ஜம்சம் நீரை அருந்துவது. முடிந்த அளவு வயிறு நிரம்ப ஜம்சம் நீரை அருந்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத். ஜம்சம் பரக்கத்தான நீர், அதற்கு 1000 சிறப்புகள் இருக்கிறது. அதை குடிக்கும் போது என்ன துஆவை ஓதி குடித்தாலும் அது நிறைவேறும். ஜம்சம் நீரை முடிந்த அளவு அதிகமாக வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். அதற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈ செல்ல வேண்டும். சஈ எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தொங்கோட்டம் சஃபாவில் இருந்து. சஃபா மலை முதலில் ஏறுவோம். ஏறும்போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாகிருன் அலீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாகவோ அல்லது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற ஒரு பகுதியை மட்டுமோ ஓதிக்கொள்ளலாம். உங்க புத்தகத்தை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அது அங்க இருக்கும்போது உங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். சரியா? அதை ஓதுன உடனே அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்? இன்னஸ் ஸஃபா, சஃபாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்ப சஃபாவில் இருந்து ஆரம்பிக்கிறோம். சஃபா மலையில் ஏறியதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வலஹுல் ஹம்து வஹுவ லா இலாஹ இல்லல்லாஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅத வநஸர அப்த வஹஸபல் அஹ்ஸாப வஹ்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இந்த திக்ரை ஓதிக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு ஸதக வஅத அன்ஜஸ வஅத வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இந்த திக்ரை ஓதிக்கொள்ள வேண்டும். முதலாவது ஓதியதற்கு பிறகு விரும்பிய துஆக்களை செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் துஆ செய்யலாம். அவசரமா சஃபால இருந்து இறங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. திக்ர ஓதிட்டோம், ஏதோ துஆக்களை கேட்டோம், எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று துஆ செய்யலாம். துஆ கேட்டதற்கு பிறகு மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும். மீண்டும் துஆ செய்ய வேண்டும். மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும். 3வது முறை திக்ரை ஓதியதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மர்வா மலையை நோக்கி செல்ல வேண்டும். போகக்கூடிய வழியில் ஒரு கிரீன் லைட் இருக்கும், பச்சை லைட். அந்த இடம் வரும்போது தொங்கோட்டம் ஓட வேண்டும். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவின்படி அவர்களுடைய வழக்கத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் ஓடியதற்கு ஏற்ப அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும்.
ஓட்டப்பந்தயம் வைக்க கூடாது. கொஞ்சம் நிதானமா ஓடணும். பெண்களாக இருந்தால் நடந்துதான் போகணும், ஓடக்கூடாது. ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் ஓடக்கூடாது, நிதானமா நடந்துதான் போகணும். பச்சை லைட் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நிலைக்கு வந்துடணும். சஃபாவிலிருந்து மருவாவிற்கு செல்லக்கூடிய வழியில் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. விரும்பிய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். மருவாவில் ஏறியதற்கு பிறகு மீண்டும் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு ஸதக வஅத அன்ஜஸ வஅத நஸர அப்த அன்ஜஸ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த அன்ஜஸ வஅத வ நஸர அப்த வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்த. திக்ரை ஓதிக்கொள்ள வேண்டும், மீண்டும் துஆ செய்ய வேண்டும், மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும், மீண்டும் துஆ செய்ய வேண்டும், மீண்டும் திக்ரை ஓதி அங்கிருந்து கிளம்பி சஃபாவுக்கு வரணும். சஃபாவுக்கு வரக்கூடிய வழியில் மீண்டும் அந்த பச்சை லைட் வரும். அங்க மறுபடியும் ஆண்கள் தொங்கோட்டம் ஓடணும். இங்கேயும் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. இப்ப சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம், மருவா, மருவாவிலிருந்து சஃபா, சஃபாவிலிருந்து மருவா, மருவாவிலிருந்து சஃபா, கடைசி எங்க முடியும்? 7வது ஓட்டம், 7வது தொங்கோட்டம் முடியும். சஃபாவில் ஆரம்பித்தது மருவாவில். மருவாவில் முடித்தால் உம்ரா கடைசி நிலைக்கு செல்லும். கடைசி நிலை முடியை கத்தரிப்பது அல்லது மழிப்பது, ஆண்களாக இருந்தால். பெண்கள் முடியை கத்தரிக்க வேண்டும், விரல் அளவு உள்ள முடியை. சரியா? கத்திரிக்கோல் எடுத்துட்டு போங்க, எங்க குப்பை தொட்டி இருக்கோ அங்க நின்று வெட்டுங்க முடிய. பள்ளிவாசல் நின்று முடியை வெட்டி கீழே போடாதீங்க, சுன்னா கிடையாது, அது ஒழுக்கம் கிடையாது. அல்ல எங்க ஒதுங்க முடியுமோ அங்க ஒதுங்கி, ஆண்கள் இல்லாத இடத்தில் ஓரமாக ஒதுங்கி முடியை கத்தரித்துக் கொள்ளுங்கள். விரல் அளவு இல்லை என்றால் அறைக்கு வந்து கூட முடியை வெட்டி கொள்ளலாம். சரியா? அங்க இருந்துதான் வெட்டணும் அவசியம் கிடையாது, அறைக்கு வந்து கூட வெட்டி கொள்ளலாம். ஆண்கள் குறிப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கதான் இஹ்லாஸ் விளையாடும். சரியா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா மொட்டை அடிக்கலாம் அல்லது தலைமுடியை வெட்டி கொள்ளலாம். உம்ராக்கு வந்துட்டோம், மொட்டடிக்காம போனா ஊர்ல உம்ரா செஞ்சீங்களா இல்லையான்னு கேட்பாங்கிறதுக்காக மொட்டடிக்க கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டடிங்க. சொல்றேன், முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டை அடிங்க. உங்களுக்கு விருப்பம் இல்ல, முடி அதிகமா இருக்கிறது, அடிக்கடி உம்ரா செய்ய போறீங்க, ரமதான்ல உம்ரா வர போறீங்க, அப்போயும் முட்டடிக்கணும், இப்படி அடிக்கடி முட்டடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல முடிய கத்தரித்துக் கொள்ளுங்க. முழுவதுமான பகுதியில் சும்மா ஒரு முடி எடுத்தா பெண் பொம்பளை புள்ள மாதிரி கத்தரிக்க கூடாது. எங்கெல்லாம் முடி இருக்கோ எல்லா பகுதியும் கொஞ்சம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி சுன்னா. சிறந்தது முடியை மடிப்பது. ரசூலுல்லாஹ் 2 முறை அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே முடியை மடிப்பவர்களுக்கு இரக்கம் காட்டு. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் வெட்டுபவர்களுக்கு. ரசூலுல்லாஹ் 2வது முறையும் சொல்றாரு. 2வது முறையும் சொன்னார்கள் மலிப்பவர்களுக்கு யா அல்லாஹ் இரக்கம் காட்டு. யா ரசூலுல்லாஹ் முடியை வெட்டுபவர்களுக்கு. 3வது முறை சொன்னார்கள், யா அல்லாஹ் வெட்டுபவர்களுக்கும் இரக்கம் காட்டு. சரியா? அல் இஹ்லாஸ் அதுல பேணிக் கொள்ளுங்க. மத்தவங்களுக்காக மொட்டடிக்காது. மத்தவங்களுக்காக மொட்டடிக்கிறதை விட முடி வெட்டுறது சிறந்தது. புரியுதா இல்லையா? ஊர்ல போனா கேட்பாங்களே, அல்லது யாராவது மொட்டடிக்கலாம் உம்ரா நிறைவேறல சொல்லுவாங்கிறதுக்காக கடைசியில வந்து இஹ்லாஸ் அழிச்சு போடாதீங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது. 2 ரசூலுல்லாஹ் சாய்ஸா கொடுத்துட்டா. உங்களுக்கு நன்மை வேணும்னா முடி வெட்டி, நல்ல நன்மை அதிகமா வேணும்னு சொன்னா முடியை மன்னிச்சு கொள்ளுங்க, இல்லைன்னா முடியை வெட்டி கொள்ளுங்க. இஹ்லாஸ் உங்களுக்கு எதுல பேர முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க, அது உங்களுடைய விருப்பம். இதான் உம்ரா. இதோடு உம்ராவுடைய காரியம் நிறைவேறும். அதுக்கப்புறம் உம்ராவுக்கு என்று தனிப்பட்ட காரியமோ துஆவோ உம்ரா செஞ்சதுக்கு பிறகு தொழுகையோ எதுவும் கிடையாது. சரியா? இப்ப நம்ம எல்லாம் ஜமாஅத்தா தான் உம்ரா போறோம். யாருக்காவது உம்ரா செய்ய தனிப்பட்ட முறையில தெரியும்னு சொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் செய்யுங்க, ஜமாஅத்தை செய்ய வேணாம். அதான் சிறந்தது. அப்பதான் இஹ்லாஸ் அதிகமா அமல் செய்வீங்க, உங்களால முடிஞ்ச அளவு அமல் செய்வீங்க. சரியா? ஆனால் ஜமாஅத்தா வரும்போது சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்காதீங்க. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஜமாஅத்தா போகும்போது அதிகமான துஆக்கள் செய்யப்படும். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஆகும். உம்ரா செய்யணும்னா அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். உம்ராவை நிறுத்தி நிதானமா துஆவோட ஒரு பலனுள்ள உம்ராவை செய்யணும்னா நீண்ட நேரம் எடுக்கணும். அதுக்கான முழு தயாரிப்போடு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வந்துருங்க. சரியா? அப்படி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் உம்ரா போக போறோம். அதனால சொல்றேன், அதிகமான நேரம் தவாஃபிலும் சஈலும் துஆவிலும் அதிகமா இருப்போம். அதனால தயாரா வந்துருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்து இந்த உம்ராவை செய்யுங்க. இனிமேல் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்போ அல்லது மக்காவுக்கு போய் உம்ரா செய்வோங்கிற உறுதியோ நமக்கு கிடையாது. எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மூத்து வந்துடலாம். அல்லாஹ் நாடுனாதான் இந்த உம்ராவை கூட நம்மளால செய்ய முடியும். உம்ராவுக்கு வந்துட்டு செஞ்சுதான் போகலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வே
சஹாபாக்கள் அழைச்சிட்டு போய் அல்லாஹ் காஃபிர்களை வச்சு தடுத்துட்டான். காஃபிர்கள் தடுத்துட்டாங்க ஹுதைபியா. ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யல. புரியுதா இல்லையா? ஆனா நம்ம செய்வோம்ங்கறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்தால் இதுதான் இறுதியாக உம்ராவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு உம்ரா செய்யுங்க. நம்ம 10 உம்ரா செய்ய போறோம், முதல் உம்ரா தானே சாதாரணமா செஞ்சு போடலாம் இருந்துடாதீங்க. அது உங்களுடைய விருப்பம், மற்ற உம்ராக்கள் அதிகப்படுத்துவது. ஆனா சிறந்தது ஒரு உம்ராவில் ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் சிறந்தது. 2வது உம்ரா 3வது உம்ரா செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதுல குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க செய்யுங்க. அது உங்களுடைய விருப்பம். அது இஹ்திலாஃபான விஷயம், ஹராம் ஹலாலுடைய விஷயம் அல்ல. மார்க்க கருத்து வேறுபாடு. அது சிறந்தது எது சிறந்தது இல்லை எது என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது ஹலால் இது ஹராம் என்று சொல்ல முடியாது. அதனால் ஒரு உம்ரா ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா சிறந்தது. 2வது உம்ரா செய்ய வேண்டும் என்றால் மீகாத்திலிருந்து மறுபடியும் வந்து செய்யுங்க. ஆயிஷா பள்ளியிலிருந்து அடிக்கடி போயிட்டு வர்றது சிறந்ததல்ல. அது உங்களுக்கு ஏற்றமாதாக நீங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள். அதுல நம்ம தடை செய்ய மாட்டோம். சரியா? சில அறிஞர்கள் அதற்கும் அனுமதி கொடுப்பதால். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உம்ராவுடைய பயணத்துல? ஆமா, தவாஃப்ங்கிற நம்ம மக்கால செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு அதிகமானது எது? தவாஃப் தான். நஃபிலான வணக்கங்களை விட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நஃபில் அதிகமா தொழுறதை விட அதிகமா செய்ய வேண்டிய தவாஃப். ஏன்னா நஃபில் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம், தவாஃப மக்கால மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். நஃபிலான வணக்கங்களை விட அதிகமாக தவாஃபில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தவாஃப் ஒரு தவாஃப் தான் 7 சுற்றுகளை சுற்றணும். ஒரு தவாஃப் செய்யும் போது 7 சுற்றுகளை முடிச்சாதான் ஒரு தவாஃப் முழுமையாகும். சரியா? 2 ரக்கா 2 சுற்று சுட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு 3வது சுத்து வரணும் வரக்கூடாது. ஆரம்பிச்சா முடிச்சிடணும். எத்தனை தவாஃப் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிளம்பும் போது தவாஃபுல் விதா இறுதியான தவாஃபை செய்வது, அது போகும்போது சொல்லித்தர. இருக்கக்கூடிய நேரத்தில் முழுவதுமான நேரத்தை தவாஃப்ல கழிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மக்காவுடைய பயணத்தை பொறுத்தவரை 8 நாள் பயணம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்று தனிப்பட்ட முறையில் நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுடைய குர்ஆனாவது ஓதி முடிக்கணும். டெய்லி கேட்பேன், ஒரு ஜுஸுடைய குர்ஆனாவது ஒரு நாளைக்கு ஓதி முடித்திருக்க வேண்டும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை காலை சுபஹுடைய தொழுகை முடிந்தால் அல்லது மாலை மக்ரிபுடைய தொழுகை முடிந்தால் துஆ புக் அதுக்கு தான் கொடுத்திருக்கோம், தொடர்ந்து ஓதுங்க. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை அரபியில ஓதிட்டு தமிழ்ல ஓதுங்க. சரியா? காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஒவ்வொரு நாளும் ஓதணும். ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதணும். ஃபர்தான தொழுகைகளை ஹரம்ல தான் நிறைவேற்றணும். ஹரம்ல தான் நிறைவேற்றணும். சில ஹோட்டல்ல கீழே பள்ளி இருக்கும், முசல்லா இருக்கும், அங்க தொழக்கூடாது. தொழுதா கூலி கிடைக்காதுன்னு சொல்லல, அங்க தொழுறது சிறந்தது இல்ல. ஹரம் இருக்கு, நம்ம தொழுறு வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்தது 8 நாள் நமக்கு. அதுலயும் போய் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழாம ரூம்ல உட்கார்ந்து தொழுதுட்டு இருந்தா அது சிறந்தது இல்ல. மஸ்ஜிதுல் ஹராம்ல பள்ளிக்குள்ள போய் தொழுவ முயற்சி பண்ணுங்க. இக்காமத் சொன்ன உடனே அதான் சொன்ன உடனே ரூம்ல இருந்து கிளம்பி எங்க வரிசை கிடைக்குது அங்க நின்று தொழுதுட்டு மறுபடியும் ரூமுக்கு வரணும்னு சொல்லி இந்த முயற்சியை வச்சு கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய அறைகள் பக்கத்துல தான் இருக்கும். சில ஹோட்டல்ல தவிர அவங்க சீக்கிரமே கிளம்பி ஹரமுக்குள்ள போயிருங்க. எல்லா வக்துகளையும் ஹரம்ல தொழுறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாரும் ஃபர்த விட்டுறாதீங்க. ஃபர்தான தொழுகையை ஹரமில் விட்டவன் வாழ்க்கையில் எங்க போனாலும் ஃபர்தான தொழுகையை நிறைவேற்ற மாட்டான். புரியுதா? ஹரம்ல ஃபர்தான நிலத்துடைய தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுங்க. 4வது எல்லா சுன்னாக்களையும் பேணுங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னா, துஹருடைய முன் சுன்னா, பின் சுன்னா, மகரிபுடைய பின் சுன்னா, இஷாவுடைய பின் சுன்னா. இந்த 12 ரக்காத்துகளை ஒவ்வொரு நாளும் பேணி தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒவ்வொரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறான். பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. சரியா? ஒரு வீடு கட்டுறதுக்கு துபாயில வாழ்க்கை அளிக்க வேண்டியதா இருக்கு, அல்லது ஊர்கள்ல சொத்து அளிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 12 ரக்காத் தொழுது அல்லாஹ் சொர்க்கத்துல வீட்டை கட்டுறான். ஒரு நாளைக்கு ஒரு வீடு. சரியா? அதனால 12 ரக்காத் சுன்னாவுடைய தொழுகையை பேணி நிதானமா நிறுத்தி தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொரு வாய்ப்பு ஜனாசா தொழுகை. 5 வக்துக்கு ஜனாசா தொழுகை நடக்கும். அல்லாஹ் நாடினால் சில வக்து தவிர ஜனாசா தொழுகையை கலந்து கொள்ளுங்க. ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதுடைய கூலி மழை அளவு. இவ்வளவு பெரிய மழைன்னு பார்த்தோமா இல்லையா? அவ்வளவு பெரிய மழை அளவு நன்மையை அல்லாஹ் அந்த 2-3 நிமிடத்தில் தொழக்கூடிய ஜனாசா தொழுகைக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதை பேணி தொழுதுட்டு வாங்க. சரியா? ஒரு ஜுஸு குர்ஆன் முடிக்கணும். ஃபர்தான தொழுகைகளை ஜமாஅத்தோட பள்ளியில சென்று ஹரம்ல சென்று பேணி தான் தொழணும். சுன்னாவான தொழுகைகளை தொழுது கொள்ளணும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ளணும். ஜனாசா தொழுகையை தொழணும். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணணும். சரியா?
ஃபஜ்ர் அதானுக்காக தூங்கிட்டு இருக்காது. எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருங்க, எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கிருங்க. சரியா? இந்த வழக்கத்தை கடைபிடிச்சு கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மாற்ற வேண்டியது, நம்ம யாருமே இன்னும் யாருன்னு நம்ம பழகல. இன்னும் 100 பேர் இருக்குமா இங்க? 100 பேருடைய பேராது நமக்கு தெரியுமா? எல்லாம் குடும்பத்தோட ஒதுங்கி போயிடுறீங்க. கொஞ்ச நாள் 8 நாளைக்கு இந்த கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, ஒரு ஒய்ஃப்மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இபாதத்தில் ஆர்வம் செய்யறதுக்கு பெண்களா போகட்டும், ஆண்களா வரட்டும். சரி, அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் ஆனாதான் இபாதத் செய்யறதுக்கு, நேரத்துக்கு ஹரமுக்கு போறதுக்கு, இல்ல பிள்ளைக்காக வெயிட் பண்ணணும், வாப்பாக்காக வெயிட் பண்ணணும், மனைவிக்காக வெயிட் பண்ணணும், இதுல நம்மளுடைய நேரம் போயிடும். சரியா? கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. எல்லாரையும் ஒதுக்கி வச்சு அவங்கள ஹரமுக்கு அவங்களே போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆளோடைய பழகிக்கோங்க, பேரை தெரிஞ்சுக்கோங்க, ஊரை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு அது, நமக்குள்ள அன்பு பாசத்தை கஷ்டங்களை பரிமாறதுக்கு அந்த செயல்பாடுகளை அமைச்சு கொள்ளுங்க. சரியா? ஹரமை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனியா தான் தொழணும், ஆண்கள் தனியா தான் தொழணும். அதனால குடும்பத்தோட போய் தொழணும் ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு பெண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க, ஆண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இவர் எங்க போனாரு? தவாப் செய்யும் போது உது கடமை, வாஜிப். தவாப் செஞ்சிட்டு இருக்கும் போது உது முடிஞ்சிருச்சுன்னா மீண்டும் போய் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்ல, தவாஃப தொடரலாம். தவாஃபுக்கு தான் உது கிடையாது. ஃபர்தான தொழுகைக்கு உழு இல்லையா இல்லையா? குழந்தை போட்டா கூட தெரியும். இந்த கடையில் இருக்காரு. தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு உழு செஞ்சுதான் ஆகணும். அந்த கடமையை நிறைவேற்றாம இருக்க முடியாது. உது செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வாட்டர் இருக்குல்ல, கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா தண்ணி கிடைக்கும். நீங்க ஏன் தவாஃப்ல தொழணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்த் தொழுகை நடக்கும் போது உது முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போய் உது செஞ்சுதான் உள்ள வரணும். உங்களுக்கு உம்ரா செஞ்சிட்டீங்கன்னா மரணித்தவர்களுக்கு உம்ரா செய்யலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும். 5 நிமிஷம் பட்சத்தை முடிச்சிடலாம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். உங்க துஆ புக்ல இருக்கு, அதை நான் சொல்லி தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.